இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட்லி ரஷ்யாவில் இருக்கோம். ரஷ்யாவில் நம்மளோட ஸ்டூடெண்ட் பிரசன்னா வந்து அவனோட அந்த 1 இயர் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்மளுக்கு வந்து ரிவ்யூ கொடுப்பான். ஹாய், என் பேர் பிரசன்னா. நான் வந்து திருப்பூரில் இருந்து வரேன். நான் செகண்ட் இயர் இங்கே ரஷ்யன் மெடிக்கலில் படிச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட் இயர் இங்கே வந்த புதுசில் எனக்கு கொஞ்சம் எல்லாமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. லைக் டெம்பரேச்சர், கிளைமேட் எல்லாமே கொஞ்சம் அடாப்ட் ஆகிற கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் செகண்ட் இயருக்குள்ளெல்லாம் அடாப்ட் ஆயிடுச்சு. ஆனால் தான் என் கூட இருந்து எல்லா ஹெல்ப்பும் பார்த்துக்கிட்டாரு. நல்லா பார்த்துக்கிட்டாரு ஒரு வாரம். அப்புறம் ஸ்டடீஸ் பற்றி பார்த்துக்கிட்டீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ் தான் நடத்துவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் ரஷ்யன் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். ரஷ்யாவில் ரஷ்யன் லாங்குவேஜ் இருந்தால் தான் சர்வே பண்ண முடியும். ஸோ ரஷ்யன் லாங்குவேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அது நல்லா படிச்சுக்கணும். அப்புறம் காலேஜில் வந்து ரஷ்யன்ஸ் நடத்துவாங்களா? ரஷ்யன் லாங்குவேஜ் மட்டும் காலேஜில் நடத்துவாங்க, அது ரஷ்யனில் தான் நடத்துவாங்க. அது மட்டும் வேணும்னா டவுட் கேட்டால் இங்கிலீஷில் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. உன்னோட அனடாமி, ஃபிசியாலஜி அது எல்லாமே இங்கிலீஷ் தான் நடத்துவாங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வைவாஸ் கேட்பாங்க, டெஸ்ட் வைப்பாங்க, ஆன்லைன் டெஸ்ட்டும் இருக்குது, வைவா டெஸ்ட் வைப்பாங்க, ரிட்டன் டெஸ்ட்டும் கொடுக்கணும். எல்லாமே ப்ரொஃபஸர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனல்ஸ் தான். உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்க படிச்சது? எனக்கு இங்கே படித்தது ஓகே. பட் ஆனால் ரஷ்யன் படிச்சுக்கணும், ரஷ்யன் படிச்சு தான் சர்வே பண்ண முடியும். ஸோ ரஷ்யன் மட்டும் படிச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சர்வே பண்ணுறதுக்கு. உனக்கு வேறு ஏதாச்சும் இது இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிற விஷயம் இருக்கா? இது இருந்தால் கொஞ்சம் இங்கிலீஷ் பீப்புள் பேசுவாங்க, கொஞ்சம் பேச நல்லா இருந்தால் நடந்திருக்கும். இங்கிலீஷ் பேசுகிறவங்க பட் இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ரஷ்யன் தான் படிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அதோட இந்த குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் எப்படி இருக்குது? சேஃப்டி எப்படி இருக்குது? எஜுகேஷன் வைஸ் சூப்பராக தான் இருக்கும். பட் சேஃப்டி ஒன்றும் பிரச்சனை இருக்குது. சேஃப்டி நம்ம இந்தியா மாதிரிலாம் அப்படிலாம் எதுவுமே இருக்காது. எல்லாமே ஒயிட்டாக இருக்கும், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏதாச்சும் உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இனிமேல் ஏதாச்சும் அப்டேட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்களா? அப்டேட் பண்ணணுன்னா உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே வரணும். இது எல்லாமே கஷ்டம் தான். கொஞ்சம் வந்தோடனேலாம் ஈஸியெல்லாம் இருக்காது. பட் ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடாப்ட் ஆகிக்கலாம். ஆனால் கொஞ்சம் வந்தோடனே ஸ்டார்டிங்கில் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஒன்றும் அவ்வளோவெல்லாம் கஷ்டமாக இருக்காது. பட் ஆனால் வீட்டிலேருந்து வர கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் அண்ணன் தான் எனக்கு வந்து 1 மாதம் கூட இருந்தார், 2 வருஷமாக பார்த்துட்ருக்காரு. அவர் டாக்டர். எதாக இருந்தாலும் டவுட்ஸ் பற்றி கேட்டாலும் சொல்லி தருவார். எதாவது என்ன டவுட்டாக இருந்தாலும் அண்ணன்ட்ட கேட்டால் அண்ணா சொல்லுவார், நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அண்ணன் நம்பி வரலாம்.